அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. முதலாவதாக லக்னாதிபதி, சரிங்களா? லக்னாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் உள்ளூரில் இருந்து வேலை பார்த்தா இவரால் வேலை பார்க்க முடியாது. அதாவது வளர்ச்சி என்பது இருக்காது. உள்ளூரை விட்டு வெளியே போய் வெளி மாநிலம், வெளிநாடு இங்கே போய் வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வெற்றி பெற முடியும், சரிங்களா? இப்போது 12ஆம் இடம் என்பது வெளிமாநிலம், வெளிநாட்டினை குறிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 9ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் மூலமாக வெளிநாட்டு வாய்ப்பானது கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு போகலாம், அல்லது நட்பு ரீதியாக ஒரு ஈஸியாக வேலை கிடச்சி அங்கே போகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இவருக்கு இருக்கும். அடுத்து 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தது அப்படின்னா பிறந்த இடம் இவருக்கு சரியாக வராது. அந்த பிறந்த இடத்தை விட்டு தான் வெளிநாட்டில் போயோ இல்லை வெளி மாநிலத்தில் போய்தோ இவரால் வாழ முடியும். சரி, இப்போ எல்லாத்தாலையும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல முடியுமா அப்படின்னா பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இவருக்கு இருக்கும், சரியா? பொதுவாக 3ஆம் இடத்தின் தொடர்பானது லக்னத்துக்கு இல்லை 6ஆம் இடத்துக்கு இருந்தது அப்படின்னா இவர் வேலை பார்க்கக்கூடிய இடம் அவருடைய சொந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடத்தோட தொடர்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேட்டை விட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது நல்லது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நீண்ட தூரமாக இருக்கலாம். நம்மளுடைய ஸ்டேட்லேயே ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், இல்லை அதாவது வீட்டுக்கு நினச்சோன்னு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அடுத்து ராகு 12ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் இந்த ஜாதகருக்கு உண்டு. வெளிநாடு சார்ந்த வகையில் வியாபாரமோ இல்லை வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரியோ இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளையோ அது ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் நீண்ட தூர பயணங்கள் அடிக்கடி அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்திற்கு இல்லையா, 12ஆம் அதிபதி மேலே இல்லை 12ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருந்தது அப்படின்னா இவருக்கு வெளிநாடு சென்றால் நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை அல்லது நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அது கொடுக்கும். 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஏதோ ஒரு விதத்தில் 10-12 பாவ தொடர்பானது இருந்தால் தொழிலுக்காக சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா தொழிலுக்காக வெளிநாடு போயிட்டு வர்றது இல்லை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களை செய்வது இவருக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் லக்னம் 9ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த தொடர்பு இருக்கணும். அதே மாதிரி இந்த லக்னம் 9, 12 இதெல்லாம் கொஞ்சம் கெடாமல் இருந்தால் இவர் வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கவோ இல்லை வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம், சரியா? ரைட் நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அங்கே ஜோதிட ரீதியான கருத்துக்களை அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இனிமேல் தான் அதில் ஆரம்பிக்க போகிறேன். அந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எளிமையான முறையில் உங்களுக்கு ஜோதிட வகுப்புகளும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக என்று விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.